சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் திரு சாரங்கபாணி அவர்கள். வணக்கம் ஐயா. கலங்கரை ஊடகத்திற்கும் ஊடக நேயர்களுக்கும் செவி மடுக்கின்ற வயதை வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். ஐயா, இப்போ பாத்தீங்கன்னா திராவிட பெரியார் விசஸ் தமிழ் பெரியார் அப்படின்ற ஒரு போரை சீமானவர்கள் தொடங்கி இருக்கிறார். அதனுடைய ஒரு விழாவாக பாத்தீங்கன்னா பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போற்றக்கூடிய பெரியார் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலையே அடுக்கி இருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமானவர்களினுடைய அரசியல் பாதை சரியான தேர்தலுக்கு ஏற்ற வகையில தான் சென்று கொண்டு இருக்கிறதா அப்படின்ற கேள்வி இருக்குங்க ஐயா. அவரு சொல்லதான் அவரே நிறைய பெரியார விடுபட்டுட்டாரு, பட்டியல முடியல. நம்ம பார்வையில சீமானே ஒரு பெரியார் தான். பெரியாருக்கு வள்ளுவர் என்ன இலக்கணம் கொடுக்கிறாருங்கிறதா வரையறை. பெரியாருன்னு யாரும் சொல்லணும்னு வள்ளுவர் ஒரு வரையறை கொடுக்கிறாரு திருவள்ளுவர். செயற்கரிய செய்வா பெரியார், பெரியார் செயற்கரிய செய்யலாக அதெல்லாம் அப்படிங்கிறாரு. மனித வாழ்க்கையில இயல்பான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். நம்மளால என்ன செய்ய முடியுமோ அந்த அது தன் தேவைக்கோ இல்ல பொது தேவைக்கோ இயல்பான வாழ்க்கைக்கு தேவையானது ஒவ்வொரு மனிதர்களும் செய்திகள் இருக்காங்க. இப்ப பொது வாழ்க்கைன்னு வரும் பொழுது சில செயல்லாம் அரிய செயல், அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அரிய ஒரு செயலை மக்களின் அரவணைப்போடு ஒத்துழைப்போடு தனி ஒரு மனிதர் சமூக பயன்பாட்டுக்காக ஆற்றக்கூடிய தனி ஒருவராலேயோ அல்லது ஒரு குழுவாலேயோ ஆற்ற முடியாத ஒன்றை ஆற்றுவதுதான் செயற்கரிய செயல். இப்ப தேசிய தலைவர் இருக்காருன்னா பெரியார். அந்த செயலை நம்மளால செய்ய முடியாது இல்ல. ஒரு நாட்டு அரசு எதிர்த்து படை கட்டி போராடி இறுதியில 3ஆம் உலக யுத்தத்தை செஞ்சவர் அவர். சிங்களத்தோட போரிட்டாரு. 3வது உலக யுத்தத்தை நடத்தியவர். இது கற்பனையில கூட யாரும் பண்ண முடியாது இல்ல. அப்ப செயற்கரிய செயல். இப்ப செயற்கரிய செயல் யார் செய்யறாங்களோ அவங்க எல்லாம் பெரியார். இப்ப சீமான் கொடுத்த பட்டியல பார்த்தாலும் ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொல்லிருப்பார். அஞ்சலை அம்மாளியா பெரியார் அப்படின்னாக்க அஞ்சலை அம்மாள் ஆற்றிய பணி என்ன, எதற்காக அவங்க பெரியார்னு சொல்றோம், அவங்களுடைய ஈகம் என்ன. வாபசி போது அவங்க இந்த கப்பலை வாங்கி ஆங்கிலேயருக்கு எதிராக பொருளாதார போர் செஞ்சார். அது செயற்கரிய செயல். அது இப்ப அது பண்ணாரு. அப்படி ஒவ்வொன்னா பட்டியலிட்டு வராரு. அப்படிப்பட்டவங்க தான் தமிழ் இன தலைவர்கள் பட்டியல நிறைய இருக்காங்க. மொழிக்காகவும் மண் மீட்சிக்காகவும் பண்பாட்டு மீட்சிக்காகவும் பாடாற்றிய பெருந்தலைவர்கள் நிறைய இருக்காங்க. அவர் இந்தியா வரும்போது ஐயா மருத்துவர் எடுத்திருப்பாரு. இன்னைக்கு அங்க பிரச்சனை இருக்கு, சிக்கல் இருக்கு, மற்ற கட்சிகளை போல அவரு சம்பாதிச்சாருங்கிறது அது ஒரு பக்கம். மருத்துவர் ராமதாஸ் ஐயா பெரியாருங்கிறதுக்கு அவர் எடுத்துக்காட்டு கொடுக்குறாரு. இடஒதுக்கீடுங்கிறது இப்ப காமராஜர் ஆட்சி காலத்துல 1954க்கு பிறகு ராமசாமி படையாச்சியார் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை கொண்டு வராரு. அது இங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது நீக்கப்பட்டுட்டது. அதுக்கு பிறகு போராடி எம்பிசி அப்படிங்கிற ஒரு தொகுப்பை அவர் வன்னியருக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு கேட்டு போராடினாங்க. அந்த போராட்டத்துல 21 பேர் மேல பலி கொடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் சிறை வாழ்க்கை வழக்கு சந்திச்சு குடும்ப அடைஞ்சி இங்க வன்னியருக்குள்ளாலேயே யார் வன்னியருங்கிறதே வன்னியர் குடி மக்களுக்கே தெரியாத ஒரு காலம். எனக்கே தெரியாது. ஆமா, எனக்கே வன்னியருங்கிறது குலப்பட்டம். அதுக்குள்ளால 150க்கு மேற்பட்ட குடிப்பட்டாங்க. இந்த 150 குடிகளையும் ஒண்ணு நினைச்ச குலம் தான் வன்னியருங்கிற குலம். அப்ப இந்த குள்ளாலேயே இப்ப கவுண்டரு நாயக்கரு இவங்கெல்லாம் வன்னியருக்குள்ளால வராங்கிறது தெரியாது.
எல்லாரும் சேர்ந்து இந்த 150 குடிகளும் சேர்ந்து வன்னியர் என்கிற பெருந்தொகுப்பு அதை முதல்ல அந்த கட்டமைப்பை உருவாக்குனது ஐயா மருத்துவர். அதுக்கு அடுத்தது வன்னியருக்கு மட்டும் இடஒதுக்கீட்டு கேட்ட இவங்க, ஆனா வன்னியருக்கு மட்டும் கிடைக்கலனாலும் இந்த போராட்டத்தின் இந்த ஈகத்தின் விளைவாக 108 குடிகளுக்கு இப்ப இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு ஏபிசில. இப்ப அது ஒரு செயற்கரிய செயல் தானே. அவருடைய உழைப்பால தமிழ் குடிகள்ல 108 குடிகள், அதுல எம்பிசில தமிழ் குடி மட்டும் இல்ல பிறமொழி குடிகளும் கலந்துருக்கு. ஒரு 108ல பாத்தீங்கன்னா ஒரு 50 தான் தமிழ் குடி இருக்கு. அதுக்கு பிறமொழி குடி தான் அதிகமா இருக்காது. ஏதோ மற்ற குடிகளுக்கும் சேர்த்து அவர் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு. இப்ப அந்த செயலுங்கிறது செயற்கரிய செயல். அந்த செயலுக்காக அவர் பெரியார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான காரணம் சொல்றாரு. அப்படி திருமாவளவன் சொல்றாரு. இன்னைக்கு இருக்கிற திருமாவளவனை விட்டுடுங்க. இன்னைக்கு இருக்கிற மருத்துவர் ஐயா, இன்னைக்கு இருக்கிற திருமாவளவனை நீங்க கணக்குல எடுக்க வேணும். திருமாவளவனுடைய வளர்ச்சி காலம் இருக்குல்ல, அந்த வளர்ச்சி காலம் தமிழ் தேசிய கருத்தியலை கையில் எடுத்தவர். முதல்ல தமிழ் தேசிய கருத்தியல் தான் எடுத்தாரு. அப்போதைக்கெல்லாம் சேரி வாழ் மக்கள் என்கிறவங்க மற்ற மக்களோடு எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலை. முதல் பேசே ஒருத்தவங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும்னா கூட கையை கட்டிக்கணும் தான் பதில் சொல்லணும். அந்த கொஞ்சம் வேகமா சொல்லிட்டேன் எங்கடா திமிரா பேசுறேன்பா. அப்படி ஒரு காலகட்டத்துல இருந்த அந்த சேரி புரட்சின்னே அவரு ஒரு புரட்சி. அங்கங்கேயும் சிறுத்தைகள் முகாம்னு கட்டி ஒவ்வொரு சேரியிலையும் அந்த மக்களையும் நானும் தமிழ் இனத்துல முதுபெரும் குடி, நமக்கு இல்லாத உரிமை தமிழ் குடியில யாருக்கு இல்லை, நாம் யாருக்கும் தாழ்ந்து வரல, மற்ற குடிமக்களை போல நாமும் சமக்குடியானவர்கள் தான், அனைத்து உரிமையும் நமக்கு இருக்கு. அதனால அதாவது திமிரி எழுவோம், கட்டுப்பாட்டிலிருந்து நாங்க மீறுவோம், திமிரி எழுவோம், அடங்க மறுவோம். இது வரைக்கும் அடங்கி நடந்தோம், நாங்க அடங்குங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை எனக்கு. அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், அடிச்சா திருப்பி அடிப்போம். திமிரி எழுவோம் அடிப்போம் இல்ல, திருப்பி அடிப்போம் தான். நீங்க அடிச்சீங்கன்னா மறுநாள் கை கட்டிக்கணும்னு அர்த்தம். இனிமே நீங்க அடிச்சீங்கன்னா நாங்க திருப்பி அடிப்போம். இந்த புரட்சிங்கிறது சாதாரண புரட்சி இல்லை. இந்த புரட்சி ஒரு சாதாரண புரட்சி இல்லை. ஆண்டாண்ட காலமா ஒடுக்குண்டு இருந்த அந்த சேரி புயல், அது சேரி புயல் தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரும் புரட்சி அவரால் உருவானது. இன்னைக்கு அந்த அமைப்பு, அந்த கோட்பாடு, அந்த மக்கள் சார்ந்த போராட்டிக்கு திமுகவில் அணுகுது வச்சிருந்தாலும், ஆனா அன்னைய உழைப்பு இருக்குல்ல, அந்த உழைப்பு அந்த திருமாவளவன் நம்ம பெரியார் தான். ஆனா இப்போ அதே கொள்கையில திருமாவளவன் அவர்கள் இல்லை இல்லைங்களா? ஆனா சீமான் இப்போது அவரை ஒரு பெரியாராக அடையாளம் காட்டுவது சரிதானா அப்படின்ற கேள்வி இருக்குங்க ஐயா. அதாவது ஒரு மனிதன் எல்லா காலத்திலையும் சரியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க அதுதான் சொல்றாங்க, இன்னொரு குரல்ல வரும், ஒரு மனிதனை எதை வச்சு எடை போடணும்னாக்கா அவங்களுடைய உயர்வு தாழ்வு ரெண்டையும் கூட்டி கழிச்சு கூடுதலா எது இருக்குன்னு பார்த்தா அதுல இருந்து அவங்கள மதிப்பீடு செய்யணும்பாங்க. இப்ப திருமாவளவன் இன்னைக்கு இருக்கிறதால அந்த சமூகத்துக்கோ தமிழகத்துக்கோ என்ன கேடு, அவருடைய புரட்சியால என்ன பயன், ரெண்டையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா திருமாவளவன்ங்கிறது அந்த புரட்சி தான். இந்த திருமாவளவன் இல்ல இல்ல திருமாவளவன் அப்படின்னா அந்த பேர ஆளுமைங்கிறது இருக்குல்ல, அந்த சொல்லுக்கு ஒரு வீரியம் இருக்குல்ல, அந்த திருமாவளவன் தமிழ் தேசிய புரட்சி திருமாவளவன் அந்த இடத்துல வச்சுதான் அவரை பார்க்கணும். அதுக்கு பிறகு மாப்போ சிவஞானத்துல தமிழ் சார்ந்தவர்கள் ஒரு சுபிவிதா அடிப்பவர் நிறைய. இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் சார்ந்தவர்களை எல்லாமே திராவிடன் தான் பேசுனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிடன் தான் பேசுனாங்க. இப்ப நானே இளமையில திராவிடர் கழகத்துல தான் இருந்தா திராவிடன் தான் பேசுறோம். இப்ப சீமான திராவிடர் கழகத்துல இருந்தான். தமிழ்நாட்டுல இருந்த அத்தனை புரட்சியாளர்களும் அத்தனை தமிழ் தேசியவாதிகள் என் வயதுக்கு
உட்பட்டவர்கள், என் வயதுக்கு முன்ன இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் தேசியத்தை திராவிடர்கள் தான் தேடி இருந்தாங்க, எமது முன்னோர்கள். கண்டிப்பாங்க ஐயா. இப்போ சீமானவர்கள் திராவிட கழகத்துல தான் பயணம் பண்ணாரு. இதே ஈவேரா அவர்களை தான் அப்போது பெரியார் என தூக்கி பிடித்து பேசினார் அல்லவா? ஆனா இன்னைக்கு அவர் பெரியார் கிடையாது என்று தோலுறுத்தி காட்டக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா எதற்காக இதை சீமான் செய்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுங்க ஐயா. ஆமாம்மா. இப்ப முதல்ல இந்த திராவிட இல்ல, இது திராவிடம் ஆங்கிலேயர்கள் தான் இந்தியாவில் 1878 நினைக்கிறேன் முதல் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பொழுது இந்தியாவில் உள்ள மக்களெல்லாம் எப்படி வகைப்படுத்துறதுன்னு பார்க்கும் பொழுது இடஒதுக்கீடு மத ரீதியா கொடுக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் கணக்கெடுக்க முடியுது, கிறிஸ்தவர்கள் கணக்கெடுக்க முடியுது. இந்த மீதி இருக்கிற இந்திய பண்பாட்டு கூறுகளுக்கு உள் அடங்கியிருக்கிற மக்களை மெய்யியல் கோட்பாட்டாளர்களை எந்த ஒரு வகைக்குள்ளாலையும் முடியல. இப்ப வைணவர்கள் எத்தனையா வைணவர்கள்ல ஒரே குடியில வைணவனா இருக்கா சைவனா இருக்கா? இப்ப எப்படின்னா நாங்க சைவ கோத்துறோம், சிவனை கொண்டோம், எங்க தாத்தா வீட்டுல அம்மா பிறந்த வீட்டுல வைணவம். அப்ப சைவம் வைணவம் எதிரை பிரிக்க முடியாததால மொத்தமா எல்லாரையும் இந்தியாவில் இருக்கிற பூரா இந்துக்கள்னு ஒரு பேரை வச்சோம். அப்ப இந்த பெயரை சங்கராச்சாரிய என்ன சொன்னாரு, தப்பிச்சுட்டோம் நம்மங்கிறாரு. தப்பிச்சுட்டோம் நம்ம தனிமைப்படுத்தப்பட்ட ஆரியர்கள் என்ன இருந்தோம். அப்போ ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய அந்த தத்துவ சார்ந்த கோட்பாடு மதத்தை இந்து மதம்னு ஆங்கிலேயர் எப்ப சொன்னாலும் இந்த இந்து மதத்துக்குள்ளால சைவம் வைணவம் சார்பாக்கம் பௌத்தம் ஜெயினம் நாத்திகம் கடவுள் இல்லைங்கிறது இதுக்குள்ளால தான் இருக்கு. ஆனா இலக்கிய ஆளுமை செய்யறது வைதிகம். அப்ப நம்ம ஆளுமை செய்யற நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு. இப்ப இது எதுக்கு இப்ப இந்த இந்துக்கள் அப்படின்னு கொடுத்தாங்கல்ல, அப்ப இந்துக்களுக்கும் இந்த தொகுப்பு மக்களுக்கும் ஆங்கிலேயர்கள் காலத்துல அவங்க ஆட்சியை கைப்பற்றினது இஸ்லாமியர்கிட்ட இருந்து இந்தியாவை கைப்பற்றினது. அப்ப இஸ்லாமியர்களுக்கும் இந்திய மக்களுக்கும் ஒரு பிளவு உருவாக்கணும். இப்ப இந்த பிளவை உருவாக்கணும்னா நம்ம ஆட்சியை நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்துக்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதே கருத்தியல் தான் மெட்ராஸ் ஸ்டேட்ல 4 ஸ்டேட்டா தான் அன்னைக்கு இந்தியா இருந்தது. டெல்லி ஸ்டேட்டு, வட மாநிலம், தென் மாநிலம், கிழக்கு மாநிலம், மேற்கு மாநிலம் அப்படி இருந்தது. மும்பை ஸ்டேட்டு, கல்கத்தா ஸ்டேட்டு, டெல்லி ஸ்டேட்டு, மெட்ராஸ் ஸ்டேட்டு. இப்ப மெட்ராஸ் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு அளவுகள் எடுக்கிறாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா கால்வெல்டு போப்பு திராவிடம்ங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துறாரு. அந்த சொல்லும் மனுநீதியில இருந்துதான் எடுக்கிறாரு, ஆரியத்தினுடைய இலக்கியங்கள்ல தான் எடுக்கிறாரு, ஒரு திராவிடங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு. இப்ப அந்த காலகட்டத்துல நீங்க தமிழ்நாட்டுல யாரு ஆளும் நிலையில இருந்ததுன்னாக்கா தெலுங்கர்கள் தான். ஏன்னா நீங்க 14ஆம் நூற்றாண்டுல இருந்து ஆங்கிலேயனுடைய விடுதலை பெற வரைக்கும் தெலுங்கர் ஆட்சி தான் அங்க இருக்கு. இப்ப ஆங்கிலேயன் 800க்கும் பிறகு 1800க்கும் பிறகு முழு இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆண்டாலும் பாளையக்காரர்கள்லாம் அவங்கதான் இருக்காங்க. அரசர்கள் அந்த ஊருக்கு அரசர்களை கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கடைசி கட்டத்துலதான் கப்பம் கட்ட மறுக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு பாளையமா காலி பண்ணிட்டு ஆங்கிலேயர்கள் காலி எடுக்கிறாங்க. அப்ப கடைசி வரைக்கும் யாரு ஆளுமையில இருக்கிறதுனா தெலுங்கர்கள் தான். விஜயநகர ஆட்சியின் கீழே இருந்த பாளையக்காரர்களாக இருக்கக்கூடிய தெலுங்கர்களுடைய ஆளுமை கீழே தான் தமிழ்நாடு இருக்கு. இப்ப இவங்களுக்கு என்னன்னா நாளைக்கு விடுதலை பெற்ற பிறகு அப்ப சுதந்திர போராட்டம் வருது. இந்த சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு ஒருவேளை இந்தியா விடுதலை பெற்றா நாம தமிழ்நாட்டை எப்படி இருப்பு கொள்வது? தமிழர்களாக இருப்பு கொள்ள முடியாது. தெலுங்கரா இருப்பு கொண்டோம்னாக்கா ஜனநாயக முறைப்படி வாக்கு அரசியல் போது நம்மளுக்கு பெரும்பான்மை இல்லை. இப்ப பெரும்பான்மை தமிழர்களை சிறுபான்மையை ஆளணும். இப்ப ஒண்ணு நம்ம தமிழரா மாறணும், இல்ல தமிழர்களை சேர்த்து நம்மளையும் சேர்த்து ஒரு புது சொல்ல உருவாக்கணும்.
இப்படிப்பட்ட ஒரு ஐயமான சூழ்நிலை. இதே நிலைதான் இலங்கையில. அங்க கண்டிய அந்த நாயக்கர்கள், இதே வடுக தெலுங்கு நாயக்கர்கள் விடுதலை பெறக்கூடிய காலத்துக்கு முன்னாடியே அவங்க திட்டம் பண்றாங்க. நம்ம தமிழன் கூட சேர்றதா, சிங்களவன் கூட சேர்றதா, தனித்து தெலுங்கர்கள் அங்க வாழ முடியுமான்னு பார்க்கும் பொழுது தமிழர்கள் சிறுபான்மை, பெரும்பான்மை சிங்களவர்கள். அதனால சிங்களவன் கூட சேர்ந்து அங்க அரசியல் ஆளுமை அவங்கதான் நேவடிக்கு கையில் வச்சிருக்காங்க. சேனநாயக்கா, மண்டல நாயக்கா, திசநாயக்கா, அந்த நாயக்கா எல்லாம் தெலுங்கு மரபு குடிதாங்க. அதே நிலை இங்க வருது. இப்ப கால்களுக்கு போக்கு திராவிடன்னு சொன்ன உடனே இந்த ஆளுமை நிலையில இருந்த பிறமொழியாளர்கள் அந்த திராவிடங்கிற சொல்ல கையில் எடுக்கிறாங்க. இன்னொன்னு ஐயா, அதாவது பெரியார் வந்து தமிழர் கழகம் தான் வச்சிட்டு இருந்தாரு பேரை. அது வந்து அதாவது திராவிட கழகம்னு பேசுவதற்கு முன்னாடி தான் மாற்றினாங்க. காரணம் வந்து தமிழர் கழகம்னு இருந்தா நீங்களே ஆள முடியாது அப்படின்ற ஒரு சிக்கலை உணர்ந்துதான் திராவிட கழகம்னு வச்சாங்கன்னு சொல்றாங்களே, இது உண்மைதானா? இல்ல, அது தமிழர் கழகம் வச்சு இல்ல, நீதி கட்சி இருந்தது. 37 நீதி கட்சி தோத்த பிறகு நீதி கட்சியில உள்ளவங்க எல்லாம் கதை ஓடிட்டாங்க, காங்கிரஸ் ஓடிட்டாங்க. அப்ப ஈவேரா வந்து நீதி கட்சி தலைவரா இருந்து அத பொறுப்பை எடுத்து வராரு. அப்போ அந்த காலகட்டத்துல வந்து 42 42 44 வரைக்கும் அது நீதி கட்சியா தான் இருக்கு. அந்த நீதி கட்சியில தமிழர்கள் ஆளுமைகள் நிறைய உள்வாங்கப்பட்டிருக்கு. அப்ப தமிழர் ஆளுமைகள் என்ன சொல்லணும்னா, நம்ம நீதி கட்சின்னு வைக்கிறதே இதை வந்து தமிழர் கழகம்னு மாற்றும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த அந்த முடிவை அறிவிக்கிறது தான் சேலத்துல வந்து மாநாடு போட்டு அறிவிக்கிறாங்க. அது காலை வரை உணவு இடைவேளை வரை இந்த கருத்தியல் இருக்கு. அப்ப சில தெலுங்கு மொழி தலைவர்கள் என்ன பண்றாங்க, ஈவேரா கிட்ட கேட்கறாங்க போய், நீ தமிழர் கழகம்னா நம்ம எல்லாம் தமிழரே இல்லையே, நம்ம எப்படி இது உள்வாங்குவாங்க, நம்மள தனிமைப்படுத்திடுவாங்களே அப்படிங்கும் போது இப்ப நம்மளும் உள்வாங்குற மாதிரி ஒரு பொது சொல்லு இருக்கணும். அப்ப நம்ம தமிழர் கழகம் வைக்க கூடாது, திராவிடர் கழகம் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நான் ஒத்துட்டு வர முடியாது. என் காலையிலேயே முடிவு எடுத்தாச்சு. நான் சொன்னாலும் இந்த இருக்கிற தலைவர்கள்லாம் என்னால ஏமாற்ற முடியாது. அது சொல் வன்மையால நாவன்மையால ஏமாற்றக்கூடிய திறமை அந்த குள்ளப்பயலுக்கு தான் இருக்கு. குள்ளப்பயலுக்கு அவர் சொன்னாருன்னா அது பாசிட்டிவ் அண்ணாதுரை சொல்ல குள்ளமர்கள் அவரை வர வச்சு அவரை விட்ட தீர்மானத்தை வாசிக்க சொன்னதான். அப்புறம் அதுக்கு உணவு இடைவேளைக்கும் பிறகு அண்ணாதுரை வந்து பேசும் பொழுது அவரு சொல் வந்தவர் இல்லையா, அதனால இவங்களெல்லாம் அப்படியே ஒரு பேச்சால அப்படியே கொஞ்சம் மயக்கி கொண்டுகணும் வந்து திராவிடர் கழகங்கிற பேரை வெளிப்படுத்துறாங்க. அப்படிதான் அது வந்து மாறுதுன்னு வச்சுக்கீங்களா. இப்ப இந்த திராவிட எதுக்கு நான் முதல்ல இந்த திராவிடத்தை சொன்னேன்னாக்கா, இப்ப சுபவி பேசும்போது யார் யாரும் படுத்துறாருனாக்கா, இதுக்கு முன்னாடி பல சார்பு கொடுக்குறாரு. 1884 திராவிட அபிமானி, 1884 திராவிட வர்த்தமானி, 1885 திராவிட பாண்டியன், 1885 திராவிட கழகம், அயோத்திதாச பண்டிதர், 1891 திராவிட நேசன், 93 திராவிட மஞ்சரி, 1895 திராவிட பானு, 1896 திராவிட பாண்டியன். இப்படி நிறைய பத்திரிகை இதழ்கள் தமிழ்நாட்டுல திராவிடங்கிற பெயர்ல இருந்தது. அயோத்திதாச பண்டிதரே வந்து திராவிட கழகம்னு தான் வச்சிருந்தாரு அப்படிங்கிற மேற்கோளை வந்து எடுத்து காட்டுறாரு. இப்ப இவர் சீமான் பேசுறதுலாம் யாரு இவர் பேசுறாரு, திராவிட பண்டிகைன்னு சொல்றாருல. இந்த திராவிட பண்டிகைன்னு சொல்றதுக்கு அப்ப அயோத்திதாச பண்டிதர் வந்து திராவிடங்கிற இதழ நடத்தினாரு, தன்னை திராவிடர்கள்னு சொல்லிக்கினாரு. ரெட்டமலை சீனிவாசன் வந்து ஆதி திராவிடர்ங்கிற அமைப்பை உருவாக்குறாரு. அதுக்கு அடுத்தது வஉசி திராவிடங்கிற இது நடத்தினாரு. திருவிக்கா, பாவாணர், இவங்க எல்லாம் இந்த திராவிடங்கிற சொல்லை வந்து அவங்க ஏத்துக்கினாங்க. அப்போ இப்ப இவரு திராவிட பண்டிகைன்னா இவங்களதான் சொல்றாங்க.
ஒரு சுவழி கொடுக்கறது அவங்களதான் சொல்றாங்க அப்படின்னு. அதுக்குதான் இப்ப நான் அந்த கருத்து சொன்னது. இந்த திராவிடங்கிற சொல்லு நீங்க ரொம்ப ஆழமா உள்ள, ஏன்னா அந்த சொல்லு என்ன சொல் பொருள் என்னங்கிறது அது தனியா மட்டும் பேசணும். இந்த காலகட்டத்துல பிறமொழியாளர்கள், தெலுங்கர் மட்டும் இல்ல, மராத்தியர், கன்னடர், பலவேறு மொழி இனத்தவர்கள் மெட்ராஸ் ஸ்டேட் இருக்கும் போது இங்க இருந்தாங்க, ஓரியர்கள் இருந்தாங்க. 25 மாவட்டத்துல வந்து ஒரிசாவுடைய மாவட்டம் ஒண்ணு மெட்ராஸ் ஸ்டேட்ல, குடகு கர்நாடகாவுடைய மாவட்டம் இருந்தது, மலபார் கேரளாவில் இருக்க மாவட்டம் இருந்தது, தமிழ்நாடு மாவட்டம் 12, மீதி 13 வந்து ஆந்திரா மாவட்டம் 10 இருந்தது இங்க. அப்ப எல்லாரும் கலந்து வாழ்ந்த பொழுது அது அந்த எல்லாருக்குமான ஒரு சொல்ல கொண்டாடமா அப்படின்னாங்க. அது ஒண்ணு எல்லாருக்குமான சொல்லாடுங்க, இல்ல தமிழருக்கான சொல்லுன்னா தமிழுக்கான சொல்லுன்னு சொல்லுங்க. ஒரு நேரத்துல எல்லாருக்குமானதுங்கிறது. இப்ப இந்த திராவிடம்ங்கிற சொல் ஏன் பயன்படுத்தப்பட்டதா அன்னைக்குன்னா, நீங்க விடுதலை போராட்டத்திற்கு பின்னணிய அண்டை மாநிலங்கள், தமிழ்நாடு ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. விடுதலை பெற்ற பிறகு குறிப்பா 67 திராவிடர் இயக்கத்தவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டுல வந்த பிறகு இந்த 58 ஆண்டு காலமா நம்மளை விட கீழ்நிலையில இருந்த பொருளாதாரத்திலேயோ கல்வியிலேயோ மற்ற எல்லா நிலையிலையும் கீழ்நிலையில, அது 2000 ஆண்டு காலமாவே இந்தியான்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுக்கு பேருதான் இந்தியா. ஐரோப்பியர்கள் வந்தது டெல்லிக்கு வரல, நம்ம வீட்டு மிளகு கடுகு சீரகத்துக்கு தமிழ்நாட்டு தேடிதான் வந்தாங்களே வழி டெல்லி பிடிக்க வரல. அப்ப தமிழ்நாடு தான் இந்தியாவினுடைய வளமான நாடு. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாருங்க பீகாரை விட நம்ம மேல இருக்கோம், அந்த மாநிலத்தினோட மேல இருக்கு, நம்ம இன்னைக்கே மேல இருக்கோம், 2000 ஆண்டு காலமா நம்ம மேல இருக்கும். அப்ப அண்டை மாநிலங்கள் அன்று நம்ம விட பின்தங்கி இருந்தவங்க இன்னைக்கு நம்ம விட முன்னிலையில இருக்காங்க, வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்ப இங்க வந்து கனிம வளங்கள்ல இருந்து சுற்றுச்சூழல் வந்து அனைத்தும் நாசமாக்கப்பட்டது. அப்ப இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கும்போது, இந்த ஊன்றி பார்த்தீங்கன்னா ஆந்திராவுல பிராமண எதிர்ப்பு இல்ல, கர்நாடகாவில பிராமண எதிர்ப்பு இல்ல, அங்க கன்னட பிராமணர் இருக்காங்க, மலையாளத்துல பிராமண எதிர்ப்பு இல்ல. அப்ப விடுதலை பெற்ற பின், இந்தியா விடுதலை பெற்ற பின் மொழி வழி மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது, எல்லை பிரிக்கப்படும் பொழுது ரொம்ப ஆழ்த்த நீங்க சிந்திச்சீங்கன்னா தெரியும், ஆந்திர பிரதேசத்தினுடைய எல்லை மட்டும் அல்லாமல் அவர்கள் தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழும் இடம் மட்டும் அல்லாமல் தமிழர்கள் வாழ் பகுதியையும் கன்னடர்கள் வாழ் பகுதியையும் ஒரியர்கள் வாழும் பகுதியையும் சேர்த்து ஒரு விசால ஆந்திரத்தை உருவாக்கியதற்கு முக்கிய ஏதுவாக தலைமை வகித்தவர்கள் ஆகியவை தெலுங்கு பிராமணர்கள் தான். இப்ப புரியுது நினைக்கிறவங்களுக்கு. தெலுங்கு தேசிய எழுச்சிக்கு அடிப்படை காரணம் தலைமையேற்று நடத்த தெலுங்கு தேசிய உணர்வுக்கு தெலுங்கு பிராமணர்கள் தான். அப்படியேதான் கன்னட தேசிய இன எழுச்சிக்கு கன்னட பிராமணர்கள் தான் தலைமை வச்சாங்க. மலையாளத்துல நீங்க கேட்கவே வேணும், மலையாள நம்பூதிரிகள் தான் இன்னைக்கும் தமிழில பகை கூட்டி வளர்த்திருக்கிறது. நம்மளுடைய நீங்க கூடலூர் உதகமண்டலத்துல இருந்து குமரி வரி கன்னியாகுமரி வரைக்கும் சுசீந்திர வரைக்கும் போனீங்கன்னா 28 நீர்த்தேக்கம் இருக்கு. 28ல 25 நீர்த்தேக்கம் நம்ம ஒழுங்கா என்ன பிரிச்சா நம்மளுக்கு வந்துருக்கணும். அத்தனையும் சேர்த்து எடுத்து போனதுக்கு காரணம் யாருன்னா, அந்த மண்ணினுடைய பிராமணர்கள் அந்த மலையாள தேசிய உணர்வுக்கு தலைமை தாங்கி நின்றார்கள். அப்படியே கொஞ்சம் தமிழ்நாட்டை திரும்பி வாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் பிராமணர்கள் அவங்க எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்ன வந்தவங்க. இவங்கதான் வந்து 14ஆம் நூற்றாண்டுல வந்தவங்க தெலுங்கர்கள், விஜயநகர ஆட்சி. தமிழ் பிராமணர்கள் தாய்மொழி தமிழ், வேற மொழி அவங்களுக்கு தெரியாது.
சமஸ்கிருதங்கிறது ஒவ்வொரு படிக்கிற மாதிரி, அது பொருளும் தெரியாது, எதுவும் தெரியாது. அது ஆண்கள் மட்டும்தான். அது பெண்கள் குடும்ப மொழி வந்து தமிழ் தான், வேற மொழியே தெரியாது. இப்ப தெலுங்கர்கள் குடியிருக்காங்கன்னா, தெலுங்கர்கள், சௌராஷ்டிரர்கள், கன்னடர்கள் இருக்காங்கன்னா வீட்டுல தாய்மொழி பேசுறாங்க, வெளியில தமிழ் மொழி பேசுறாங்க. பிராமணர்களுக்கு அப்படி இல்லை. இங்க பிராமணன் சொல்றது தமிழ் பிராமணர் சொல்றாங்க. தெலுங்கு பிராமணர்கள் இருக்காங்க, அவங்க வீட்டுல தெலுங்கு பேசுவாங்க. இங்கேயும் தமிழ் பிராமணர்களை தெலுங்கு பிராமணர்கள் ஆளுமை செய்யறாங்க. அதுலயே தமிழ் பிராமணர் மட்டும், தெலுங்கு பிராமணர் வசதி. இப்ப இந்த தமிழ் பிராமணர்கள் சாமிநாதர் ஐயெல்லாம் எவ்வளவு ஓலைச்சுவடிகள் தோத்து நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இந்த தமிழ் புலமைகள் மிக்கது. தமிழ் பிராமணர்களை விட கூடுதலா யாராவது இந்த தெலுங்கர்கள் பண்ணியிருக்காங்கன்னா இல்ல, தமிழ் தொண்டு ஆகல. இப்ப இந்த இங்க ஆளுமையில இருந்தது இல்ல, இந்த விஜயநகர ஆட்சியினுடைய எச்சம், அடுத்தது அவங்க கைக்கு ஆட்சி போகணும்னு எதிர்பார்த்து ஒரு திராவிடங்கிற கட்டமைப்பை உருவாக்கி ஈவேரா 44ல இருந்து நவுத்துறாங்கல்ல, அதுக்கு தலைமை வைத்தவர் வந்து ஈவேரா. இந்த பிறமொழி கூட்டத்துக்கு, குறிப்பா தெலுங்கு கூட்டத்தினுடைய தலைவர் அவர் வந்து இந்த களத்துல வந்து நிக்கிறாருல. இதெல்லாம் ரொம்ப பிராமண சனியை விட மறைமுகமான சனி. இது அவளுடைய எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுடைய ஒத்த நோக்கம் என்னன்னா, இப்ப கன்னடத்துல கன்னட தேசிய உணர்வை உருவாக்கணும்னா தமிழில ஏரியா கட்டலாம். ஆந்திரத்துல தெலுங்கு தேச உணர்வை உருவாக்கணும்னா தமிழ் ஏரியா கட்டலாம். மலையாளத்திலேயே அதுதான் நடக்குது. இப்ப இங்க தமிழர்களை ஒருங்கிணைக்கணும்னா யாராவது ஒருத்தவங்களை ஏரியா காட்டணும்ல. இப்ப நம்ம கன்னடரை காட்ட முடியாது, மலையாளியே காட்ட முடியாது, தெலுங்கரை காட்ட முடியாது. ஏன்னா அவங்கதான் இங்க திராவிடமா இருக்காங்க. அப்ப யாரை ஏரியா காட்டி தமிழர்களை ஒருங்கிணைச்சு இவங்க மேல வரணும்னாக்கா, அப்ப எதிர்நிலை காட்டுறதுக்கு ஒரு இடம் ஆளு வேணும். அது பிராமணர்கள் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் பிராமணர்கள், அதற்காக தான் சீமான் அவர்கள் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை ஒழிப்பேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாரோ அப்படின்னு ஒரு யோசனை இந்த இடத்துல வருது. இப்ப புரியுன்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தையினுடைய பொருள் இப்ப புரியுன்னு நினைக்கிறேன். அங்கு தமிழ் பிராமணர்களுடைய தமிழ் தேசிய உணர்வுள்ள தமிழ் பிராமணர்கள் தலைமையேற்று சொல்லி நம்ம பின்னாடி நின்றுருந்தோம்னாக்கா, இன்னைக்கு தமிழ் தேசிய எழுச்சி என்னைக்கோ வந்திருக்கும். இந்த திராவிட கழகம் இந்த மண்ணில் ஆட்சிக்கே வந்திருக்காது. அப்படி ஒரு அமைப்பு அங்க இருந்திருக்காது. எங்க இவங்க தலைமையேற்றால் தமிழர் குடிக்கு தமிழ் பிராமணர்கள் தலைமையேற்றால், இப்ப நான் சொன்ன மாதிரி அண்ட மாநிலங்கள்ல இருந்த சூழல் இங்க வந்துட்டதுனாக்கா, இது முறையிலேயே கிளியேறிய மனம். இவங்க திராவிடத்தை இந்த மண்ணில அவங்க விதைக்கிறதுக்கு அப்ப அவங்க என்ன பண்றாங்க, பிராமணியங்கிற ஒரு எதிர்ப்பை காட்டி ஏதோ ஒரு பகை உருவாக்குறாங்க. சிங்களவனை எதை வச்சு அணித்திரட்டான், தமிழர்களை பகையில இருக்குதான் சிங்களவனை அணித்திரட்டான் சிங்கள வெறியர்கள். அப்ப எல்லாமே தமிழ் பிராமணர்கள் தான் செஞ்சான். பிராமணர்கள் தான் செஞ்சான்னா, இந்த சூத்திரர்கள் சொன்னதாவா, உன்னை வெளியே நீக்க சொன்னதாவா, கோயிலுக்கு வெளியே நீக்க சொன்னதாவாங்க, உள்ள நீக்க சொன்னதாவங்க எல்லாம் இதெல்லாம் நீங்க கடைப்பிடிக்கிறீங்கல்ல. கோயிலை கட்டினது அவன் பிராமணர் யாரும் கட்டல. 7ஆம் நூற்றாண்டுல ஆசீர்வாதம் ஒழிக்கப்பட்டு சைவம் புத்தேட்சி பெற்ற பிறகு 9ஆம் நூற்றாண்டுக்கு 1-2 கோயில் பாண்டியர்கள் பல்லவர்கள் கட்டியிருந்தாலும் 9ஆம் நூற்றாண்டு பிறகு பெரும் வளர்ச்சியா சோழர் காலத்துல தானே கட்டப்படுது. அப்ப கோயிலை கட்டுறவன் யாரும் உள்ள விட்டுருக்கணும், அவெல்லாம் அந்த வேலையை செஞ்சிருக்கணும். தமிழர்கள் ஒருவர்களை உள்ள விட்டுருக்கணும், பிராமணர்களை வெளியே நிறுத்திருக்கணும். ராஜராஜ சோழ காலத்துல வட இந்தியாவில இருந்து காசியில இருந்து கொண்டாந்தாங்க வந்தவங்கன்னா சேமரம் தீட்சிதர்கள். இப்ப அங்கிருந்து ஏன் தந்தீங்க? இப்ப இது எல்லாம் போக விஜயநகர ஆட்சி காலத்துல இல்ல, விஜயநகர ஆட்சி காலத்துல அந்த 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அணியா தெலுங்கு பிராமணர்களை கொண்டு வந்து ஏற்கனவே தமிழ் பிராமணர்களையும் ஓர்ந்தடித்து தெலுங்கு பிராமணர்களுடைய ஆளுமைக்கு கீழே ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் கோயில் அனைத்தையும் அவங்க கீழே கொண்டு வந்தது யாரு?
இப்ப திராவிடம் பேசுறாங்கல்ல, இந்த திராவிடனுடைய தாத்தா தானே விஜயநகர அவங்களுடைய வாரிசு தானே. அப்ப இன்னைக்கு இந்த பூஜாண்டியை காட்டுறாங்க, பார்ப்பனர் நம்மளெல்லாம் ஒடுங்கினா அப்படி பார்த்தா கூட அந்த பிராமணர்கள் ஒடுங்கிறதுக்கு காரணம் அந்த பின்புலமா நின்றது இந்த வடுக திராவிடம் தான். வடுகை திராவிடம், விஜயநகர் வடுகை திராவிடம் தான் பின்புலமா நின்று அந்த தெலுங்கு பிராமணியத்தை இந்த மண்ணில வளர்த்து விட்டது. அது அவங்களால படையெடுத்து வரல, அதுவும் நீங்க பண்ணதுதான், உங்க முன்னோர் பண்ணதுதான். ஏதோ இவங்களுக்கு இப்ப காரணம் எதிரியால காட்டணும். இப்ப பிராமணத்தை எதிரியா காட்டும் பொழுது இங்க என்னன்னா தமிழ் பிராமணம், தெலுங்கு பிராமணம், மராட்டிய பிராமணம் கிடையாது, மொத்தமா பிராமணம். தமிழ்நாட்டுல மெட்ராஸ் ஸ்டேட்ல பிராமணர்களுக்கு எதிராக அணி திரட்டும் பொழுது அப்ப ஒரு சூரியத்தினால மக்களை அப்பதான் இவர் காலத்துல என்ன சொன்னாரு, வெளியே நிக்க வச்சா உன்னை கீழ்ச்சாதின்னு பிரிச்சா அதை குறித்து பண்ணா இப்படி பண்ணலாம், உன்னை தேவையான சொன்னா வெப்பாட்டி பிள்ளைன்னு எழுதனா சூத்தரன்னு சொன்னா நாலாம் ஜாதின்னு சொன்னா. இங்க இருந்த தமிழ்நாட்டுல இருந்த இவர் படிச்சது 4வது, தெளிவா புரிஞ்சுக்கணும். ஈவேல படிச்சது 4வது. இங்க தேவநாய பாவனாக்கா பெருங்கடல் மொழி ஞாயிறு. அவருக்கு கிட்டத்தட்ட 10-20 மொழி இந்திய மொழி அவருக்கு தெரியும். 5க்கும் மேற்பட்ட மொழி இலக்கண இலக்கியத்தோட தெரியும் பாவனருக்கு. அவருக்கெல்லாம் தெரியாது அது சூத்திரன், அவருக்கு சமஸ்கிருதம் தெரியும். சூத்திரன்னு எழுதிருக்கு மனைவி இல்லைன்னு அவருக்கெல்லாம் தெரியாது, அவர் படிக்கலையா? இவர் அவருக்குதான் கனமா படிச்ச மாதிரி நீ அதை போய் தேடி கேட்டாந்து தமிழர்கள் சூத்திரன்னு எழுதிருக்கா மனைவியில இல்லையே. சூத்திரன் தான் வைப்பாடி பிள்ளைன்னு எழுதியிருக்கா, அதுவும் இல்லையே. அவங்க பாகுபாடு நினைக்கிறாங்க. அந்த பாகுபாடு சமூக கட்டமைப்புங்கிறது தொல்காப்பியத்துல இருக்கமா. தமிழனுடைய பண்பாட்டு கூறுகள்ல இருந்துதான் ஆரியம் எடுக்குது. ஆரியத்துக்குன்னு ஒண்ணுமே அடிமட்டம் கிடையாது. தொல்காப்பிய கட்டமைப்புல இருந்தா இங்க அரசர், அந்தனர், வணிகர், வேளாண்குடிகள் இப்படி பிரிச்சிருக்கு தொல்காப்பியத்துல. அந்த தொல்காப்பியத்துல சூத்திரன்னா என்ன, சூத்திரன்னா யாருங்கிறத விளக்கெல்லாம் தெளிவா கொடுத்திருக்கு. அந்த சூத்திரன் உயர்ந்த இடத்துல வச்சிருக்கு தொல்காப்பியத்துல. இந்த பிராமணர்கள் என்ன பண்றாங்க, அவங்க வசதிக்கு அரசர் அந்தனருங்கிற இடத்துல அந்தனர் அரசுக்கு மாற்றி போட்டுக்கிறாங்க, வைசியர் சூத்திரன்னு போட்டுக்கிறாங்க. அங்க சூத்திரங்கிறது உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3ம் அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவைக்கான தொழில் சார்ந்த குடிகளை தான் அவங்க சூத்திரன்னு சொல்றாங்க. ஒரு 7 குடி பட்டியல் இருக்கு மனுநீதியில, 7 குடி பெயர் இருக்கு. அந்த 7 குடி பெயர்ல இந்த தொழில் சார்ந்த குடி, அது இல்லாம படையில் தோத்தவனை கைது பண்ணி வச்சிருப்பான், அவனையும் வேலைக்காரனா வச்சுக்கிறான். வேலைக்காரனா வச்சுக்கிறாங்க. சூத்திரன்னா வேலைக்காரன், வேலை செய்யணும், தொழிலாளிங்க தான் பொருள். அதுக்கு அடுத்தது அடிமையா வாங்கப்பட்டாங்க, அவனே அது கூட சேர்த்துக்கிறான். தனக்கு வைப்பாட்டி பிள்ளை, அதையும் அது கூட சேர்த்துக்கிறான். வைப்பாட்டி பிள்ளை யாரு சூத்திரம் பட்டியல வருதான ஒழிய சூத்திரங்கிறவன் வைப்பாட்டி பிள்ளை இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். என்ன ஒண்ணு, தேவடியார் பிள்ளைங்கிறதுக்கும் வைப்பாட்டி பிள்ளைங்கிறதுக்கு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு, மிகப்பெரிய வேறுபாடு. வைப்பாட்டி பிள்ளைங்கிறது ஒருவன் ஒருத்தி அப்படிங்கிற அந்த சமூக கட்டமைப்பை கடந்து வேற ஏதோ ஒரு சூழ்நிலை, இல்ல வீட்டுல வேலை நிறைய வேலை இருக்கு, 2 ஆளு தேவை, இன்னொரு மனைவி இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற சூழ்நிலையில திருமணம் செய்யாமையே அவங்களையும் மனைவியா கையாளுறோம். இப்ப எடுத்துக்காட்டு இருக்குன்னா கலைஞர் மாதிரிதான். ஒரு திருமணம் இருக்கும் பொழுதே இன்னொரு பெண்ணை வச்சிருந்தாருல்ல, 2வது அவங்களுக்கு தெரியாது, அவரே சொல்றாரு அவங்கள வச்சிருந்தது இவங்களுக்கு தெரியாது. இதுக்கு பேருதான் இப்ப நம்ம நாகரிகமா 2ஆம் தரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்துல அது வைப்பாட்டின்னு சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அந்த காலத்துல முதல் தாரம் கட்டின மனைவி வேணுமோ, 2வது வந்தவங்கள வைப்பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வைப்பாட்டின்னா 2வது மனைவிங்கிறதான் பொருள். அவங்க கெட்ட 10 பேர்கிட்ட பழகிக்காத பொருள் இல்லை. அவங்களுக்கு அவங்கதான் கணவர்.
இங்க கணவன் ஒருத்தவங்க, மனைவி 2 பேர், அப்படித்தானே வரீங்க. 2வது வந்த மனைவி வைப்பாட்டி அப்படிங்கிறதா பொருள். அதுல பிறந்த பிள்ளை எப்படி இழிவான பிள்ளை ஆகிட்டோம்? அவன் குடும்பத்துல சேர்த்துக்க முடியாதுன்னு வேலை செய்யணும், தோட்ட வேலைக்கு விட்டா, அதனால அந்த பட்டியல சேர்த்து விட்டான், வேலைக்காரன் பட்டியல சேர்த்து விட்டான் அன்னைக்கு. அதங்க ஈவேரா என்ன சொல்றாங்க, வைப்பாட்டி பிள்ளைங்க எழுதிருக்கிறத இவர் தேவடியா பிள்ளைங்கிறார். தேவரடியார் அல்லது தேவதாசிங்கிறது இறை வழிபாட்டுல கோயில் ஊழியர் செஞ்ச பெண்கள் பின்னாடி பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் பொழுது வந்த சொல்லு அது. இந்த தேவரடியாருங்கிறது உயர்ந்த சொல்லு, தேவ தாசிங்கிறது உயர்ந்த சொல்லு. தேவர்னா கடவுளுக்கு, தாசன் தொண்டன் அப்படின்னு பொருள். தாசின்னா தொண்டு செய்யற பெண், பணிப்பெண், இறைப்பணிப்பெண் அப்படின்னு பொருள். அது மாதிரிதான் தேவர அடியாளுங்கிறதும் வந்து இறைவனுடைய அடியாள், தொண்டன் தான் பொருள். அது ஆங்கிலேயர் காலத்துல கோயில் செல்வாக்கு இழந்து, முகலாயர் காலத்துல கோயில் செல்வாக்கு இழந்து, அது அப்புறம் இருந்தே தோன்றுது. அவங்களுக்கு அந்த கோயில்ல இருந்த சிறப்பு எல்லாம் போனதால வேற பொருட்கள் போது அது திசை மாறுறாங்க. அப்பொழுதுதான் அந்த சொல் வந்து கொச்சியாக சொல்ல மாறுது. அப்ப பல ஆண்களோடு அவங்க தொடர்பு பண்ண வேண்டிய நிலை இருக்கு. அந்த பல ஆண்களோடு தொடர்புடைய பெண்களுக்கு பிறக்கிற பிள்ளைக்குதான் நீ தேவையா பிள்ளைன்னு சொல்லலாம். ஆனா வைப்பாட்டி பிள்ளைங்கிறது வேற. அது வைப்பாட்டி பிள்ளை ஒருத்தோடையதான் இருக்கிறவங்க, அவங்க அந்த மாதிரி போறவங்க. நீ என்ன எழுதுங்கிறத கொண்டாந்து ஈவேரா அங்க என்ன சொல்லி அது தமிழகம் வந்து அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கான் நீ பதிவு பண்ணி, ஏன்னா இந்த பிராமணர்களுக்கு எதிராக என்ன சொன்ன கோபம் வரும். ஒவ்வொருத்தவங்க அப்படியே பிறந்த பிள்ளையா இருந்தாலும் அதை சொல்லி திட்டும் போது அவன் கோபம் வரும்ல. கண்டிப்பா 15 ஆண்டு காலமாக சீமான் அவர்கள் தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியலை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கும் முயற்சியில ஈடுபடுறாரு. இத்தனை வருடங்கள் இந்த அளவுக்கு மும்முரமாக வந்து பாத்தீங்கன்னா திராவிட அரசியலை ஒழிக்கணும் அப்படின்னு களத்துல இறங்கல. ஆனா இந்த தேர்தலுக்கு திராவிடத்தை ஒழித்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல சீமான் அவர்கள் பயணிக்கிறார் இல்லைங்களா? இது எதற்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுதான் அவங்க திராவிடத்தை கையில தூக்கிறதுக்கு காரணம் இது. அதுக்கு தலைமை தாங்க அவரு அதை சொல்லி தமிழ் மக்களை வந்து ஆரியர்களுக்கு எதிராக அணிதிரட்டுறாங்க. அதை வந்து அந்த அனல் போயிடாம திருப்பி திருப்பி தூக்கம் போட்டு காத்துக்கினே இருக்காங்க. இந்த ஆரிய எதிர்ப்பால பயன்பட்டது யாருன்னா தமிழர்களா, புறமொழியாளர்கள்னா, குறிப்பா வடுக தெலுங்கர்கள் தான் இந்த கோட்பாட்டால பயன்பெற்றவங்க. 60 ஆண்டு காலமா அவங்கதான் ஆட்சியில் இருக்காங்க. தமிழர்கள் இழப்புதான் செஞ்சிருக்கோம். கனிம வளத்துல இருந்து, மொழியில இருந்து அனைத்து வகை இழப்புகளையும் அது பட்டியலிட்டா நீளம். அததான் இப்ப சந்திச்சிருக்கோம். இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, 60 ஆண்டு காலமா இந்த தமிழகத்தை ஆண்ட தமிழர் அல்லாத புறமொழியாளர்கள், குறிப்பா திராவிடர் இயக்கங்கள், அது திமுக, அதிமுக. இந்த அதிமுக திமுகவுடைய 2 கட்சியுமே கொள்ளடிக்கிறதா, காடு மலை மணல்னு கொள்ளடிக்கிறதா. ஆனா இனத்தினுடைய வரலாற்று தடயங்களை அழிக்கிறது இருக்குல்ல, அதை நுட்பமா திமுக தான் செய்யும். அதிமுக இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் விவரம் தெரியாது. கொள்ளடிக்கிறதுல இவங்களுக்கு அவங்களுக்கு சமபங்கு உண்டு. ஆனா இந்த நுட்பம் அவங்களுக்கு தெரியாது, அவங்க எங்கேயும் செஞ்சதே இல்லை. இந்த முழுக்க முழுக்க இனத்து அடையாளங்களை, வரலாற்று தடயங்களை சிதைக்கிறது, மாத்தாது, இது எல்லாமே திமுக வேலை. அதோட இல்லாம அனைத்து கேடுகளுக்கும் ஆற்று மணல், மலை, இன்னைக்கு அம்சாண்ட் வந்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் மெட்ரிக் டன் வெளியே போகுது. இடங்களை விட்டு கொடுக்கறது, கேரளாக்காரன் வந்து இங்க கோழி கழிவு போடுறான். இப்படி கட்சி தேர்வு விட்டு கொடுத்தது, காவிரி உரிமையை விட்டு கொடுத்தது, இந்த மாதிரி ஒவ்வொரு இழப்பும் தமிழன் சந்திக்கிற ஈத்தன் மீத்தன் இவைகளெல்லாம் உள்ள கொண்டது, அணு உலை உள்ள கொண்டது, இப்படி அனைத்து இழப்புக்கும் பெரிதும் வந்து திமுக தான். இவனை திருவாரூர் திருடன் சொல்லிட்டாரு, கோச்சிக்கிறாரு சுமேவி. திருடன் சொல்றது தப்பு. திருடன் அவன் மட்டும் தேடிட்டு போறவன் திருடா. கொள்ளை கூட்டத்துக்கே தலைவன். ஒரு கொள்ளை கூட்ட தலைவங்கிறதுக்கும் திருடாங்கிறதுக்கு வேறுபாடு இருக்கு. மாஸ்டர் திருடவும் வந்து லோ லெவல், ஹை லெவல்.
கொள்ளை கூட்டத்தாரனை போய் திருட நிச்சயமா சொன்னது தப்புதான். அப்ப அந்த வகையில தான் இவ்வளவு தமிழ் இனத்துக்கு கேடு விளைவித்த அரசுக்கு வந்த பிறகு அனைத்து மக்களுடைய வாழ்வாதாரங்களையும் குட்டிச்சாராக்கி டாஸ்மார்க்க கொண்டு வந்து அதுக்கு இல்லாம போதை வசதிகளை வந்து பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க இன்னைக்கு குடிச்சிட்டு படம் எடுத்து போற அளவுக்கு சமூகத்தை சீர்கேடாக்குன இந்த அரசை கண்டிக்கும் பொழுது ஆட்சியாளரை கண்டிக்கிறோம். நம்ம பெரியாருக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லை, விட்டுடுங்க. ஈவேராவுக்கும் அவங்கள போய் அவரு நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாரா, அவரு பண்ணது பெரும்பாலும் அவங்க பதிலா நல்லதா முடிஞ்சது, நம்மளுக்கு கெட்டதா முடிஞ்சது. அதுல தமிழர் அல்லாதவர்கள் வச்சுதான் அது பயன் கொடுத்தது. அவரு நம்ம தொட வேண்டிய தேவையும் இல்லைன்றா. அவருக்கு வந்து களத்துல நிக்கிறாரு இல்ல. ஆனா இவரோட திட்டும் போது இந்த திருட்டு கூட்டத்தை சர்க்கரையை எரிஞ்சு தின்னது சாக்க செல்லு தின்னு சொன்ன திருட்டு கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த கூட்டத்தினுடைய கேடுகளை சுட்டி காட்டும் பொழுது தமிழ் இனத்துக்கான கேடு, நாட்டுக்கான கேடு, மொழி சீர்கேடு, சமூக சீர்கேடு இதை சுட்டி காட்டி இப்படிலாம் இருக்குன்னு நம்ம கண்டிக்கும் பொழுது அவங்க வந்து தன்னிலை விளக்கம் கொடுக்கவோ இல்ல எங்க அப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அல்லது அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், அதுக்கு முன்னாடி இருந்த கலைஞர் அவர்கள் இப்படிதான் சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்காங்க, இந்த வகையான பயன்கள் அந்த சாட்டுகளை கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல கோட்பாடற்ற கூட்டமா ஒரு காலகட்டத்துல இது பேசி பேசியே வளர்ந்த கட்சி திமுக. நீங்க சந்திக்க ஆள் இல்லாங்க, ஆனால்தான் ஆளு பிடிச்சி சுபவி போல இந்த மாதிரி ஆளெல்லாம் பிடிச்சி ஏதாவது இந்த தேர்தல் வரைக்கும் அப்படி வாங்க அப்படின்னா 5 வருஷமா ஒரு வெளியே என்னைக்காவது பெரியார தூக்கி பேசின்னு வந்திருக்கார வழிய இல்ல. ஏன்னா 5 வருஷமா இப்ப பெரியார வீடு கூட இருந்த மாதிரி தான் இன்னைக்குதான் தூக்கி வெளியே போட்டப்போ கோயில் அன்னைக்கு இந்த குப்பை குளங்களை அள்ளி போற மாதிரி போட்டுட்ட மாதிரி இப்ப தூக்கி அந்த உள்ள வைக்கிறதுக்கு சுபி வர தேர்தல் வருதுங்கிறது தான். இப்ப இவங்க பேசும்போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, நாங்க பெரியார் வாரிசுகள், நாங்கள் பெரியார் கோட்பாட்டாளர்கள், வாக்கு கேட்கும் போது தமிழர்னு கேட்கறது, ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட மாடல் ஆட்சிங்கிறது, திராவிடம் மூச்சுக்கு ஒரு 300 திராவிடம், இந்த திராவிட சொல்லாடலை பின்பற்றுறது ஒண்ணு. அதுக்கு கேடயமா நம்ம ஒரு திருடனை கல்லெடுத்து அடிக்கணும், ஒரு திருடனை கல்லெடுத்து அடிக்கணும். திருட எந்த தடுப்பு இல்லாத நின்னா திருட மேல கல்லு விடும். சரியான திருட பெரியாருங்கிற கேடயத்தை தூக்கி பிடிச்சாருன்னா கல்வி யாரு மேல விடும்? அதை எடுத்து தடுக்கும் பொழுது அங்கதான் விடுறோம். இப்ப நம்மளுக்கு நோக்கம் அவன் கையில வச்சிருக்கிற இந்த கேடயத்தை அடிக்கணுங்கிறத நோக்கம். ஆளாடிக்கணும் தான் நம்ம கல்லெடுத்து அடிக்கிறோம். இவன் டக்குனு போய் அதுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறான். மறைக்கும் போது எதுக்கு முன்னாடி மறைஞ்சானா அதுக்கு முன்னாடி அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொருட்கள் தான் அந்த கல்வி விழும். அப்படிதான் சும்மா கிடைக்கிற பெரியாரை கொண்டாந்து அடிவாங்க வைக்கிறது இவனோதான் மூளைக்கு முதல்ல பேச்சு. இப்ப மாயவருக்கு சிம்மன் கூட்டம் போட்டு வந்த பிறகு போய் பேசிட்டு வந்தீங்க. இப்ப நீங்க பேசுற பிறகு இன்னும் கிடைக்க போகுது. பெரியார் ஈவேராவுடைய வண்டவாளம் வந்து இன்னும் சந்திச்சு நிக்க போகுது. அப்ப அவர் பேசணும் தூண்டுறது யாரு? நீங்க தானே. நீங்க கேடையமா பிடிக்கலாம், நம்ம அவரை பேச வேண்டிய அவசியம் நிறைய சொல்லிட்டு போறோம். இவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப அண்ணாமலை பேசுறாங்க, இவங்க சம்பத் அறிவு தானே இருந்தாரு திமுக நெடுஞ்செழிய அதுதான் இருந்தாரு, பேராசிரியர் அன்பழகன் தானே இருந்தாரு, நாவலர் நெடுஞ்செழி. இவங்களெல்லாம் யாருக்கு பேசுறோமா? நீங்க தூக்காம உங்களை அடிச்சா நீங்க ஈவேலுங்கிற கேடயத்தை தூக்கிதான் நீங்க தடுக்கிறீங்க. எதனால் தடுக்கிறீங்களோ அது மேலதான் உங்களுக்கு அடி விடும். அப்ப நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? சீமானுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம அவங்க அடிக்காம பார்க்கலாம், இவங்க ஒரு தட்டி வைக்கணும் குடிச்சுக்கினே இருக்கான், மேல அடி விடாம தட்டியாத தட்டிக்கினே இருக்கான். இப்ப முதல்ல தட்டிய உடச்சேரி சரிதானா? தட்டிய உடச்சு தட்டிய வரைக்கும் அவன் பாதுகாப்பாக இருக்குமா? அப்ப
அப்ப நான் அவன்கிட்ட இருக்கிற தட்டிய உடைச்சி எறியாம அவனை நேரடியா அடிக்க முடியாது. இப்ப அடிக்கிறதுனா தட்டி உடைக்கும். அப்ப உங்களை நாங்க கருத்து ரீதியா மோதும் போது நீங்க ஈவேராங்கிற ஒரு கருத்தியில முன்னாடி கொண்டாந்து வச்சு உங்களுடைய தப்ப பூரா மறைச்சிக்கணும் அவரை கொண்டாந்து நிறுத்தும் போது இப்ப ஈவேராங்கிற கருத்திலேயே உடைச்சு நொறுக்காம உங்களை உடைக்க முடியாது. உங்களுடைய பேஸ்மெண்டாக இருக்குல்ல கிடைக்காது. அது ஈவேராங்கிற அந்த விபத்து மேலதான் எழுப்பப்பட்டிருக்குன்னா அந்த கடைக்கால நொறுக்காம உங்களை நொறுக்க முடியாது. அது நான் சொல்றது கருத்தியலா. இப்ப கருத்தியலா உங்களுடைய கருத்தியல மக்கள் மத்தியில அக்கு வேற அணி வேற அரசி இது ஒரு போலியான கருத்தியல்ங்கிற அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தினால் ஒழிய திராவிட கோட்பாடு இந்த முன்னிலை அடிக்க முடியாது. எமுக்களுக்கு எதுக்கு திராவிட கோட்பாடு தேவை? இதுல குறிப்பா பேராசிரியர் ஜெயராமனும் ஒரு சுபையும் பேசுறது அப்படி கேட்டார். அதுல ஒருத்தர் பேராசிரியர் அவரு வரலாற்று பேராசிரியர். அவர் எப்படி கணித மேதையா எப்ப மாறினார்னு எனக்கு தெரியல. ஒரு ஈக்குவேஷன் போட்டு காட்டுறாரு. அதுல தமிழர்கள் மைனஸ் பார்ப்பனர்கள் இஸ் ஈக்குவல் டு திராவிடர்கள். என்ன அரிய தத்துவம் பாரு. அதாவது சுபையில இருந்து அப்புறம் பேராசிரியர் ஜெயராம ஐயாவில இருந்து எல்லாருமே ஒரு காலகட்டத்துல பெரிய ஆளுமையா பார்த்தது. நான் தமிழ் தேசிய கருத்தியலுக்கு திராவிட கருத்தியல்ல இருந்து தமிழ் தேசிய கருத்தியலுக்கு மாறுறதுக்கு காரணம் அடிப்படை காரணமே சுபவி பேராசிரியர் ஜெயராமன். நான் முதுகலை படிக்கும் போது தொலைதொடர் கல்வியில அவரு வகுப்படுத்தாரு. வரலாறு படிச்சீங்களா, மார்க் வாங்கினீங்களா, என்ன பட்டம் வாங்கினீங்களா, அவளுக்கு போங்க, வரலாறு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்கன்னாரு. அப்ப ஏன்னு நாங்க நோட்டும் பொழுது நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா துப்பாக்கி தூக்க வேண்டியதா இருக்கும், அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்கன்னாரு. இப்ப 1000 தாங்கி ஒரு போர் நடத்தி இந்த அரசை மீட்டெடுக்கணுங்கிற ஒரு அளவுக்கு தமிழ் தேசிய சிந்தனையை எங்களுக்கு ஊட்டினவர். இன்னைக்கு இவ்வளவு பெரிய மங்கனியா போய் நிற்பாருன்னு தெரியல. இவங்க கம்மன் இருந்தா கூட அந்த பழைய மரியாதை அப்படியே இருக்கும். அப்படி இணைகிற பத்திரிகை மூலம் 2000க்கு பிறகு தமிழ் தேசிய கருத்தியலை உருவானவர். அந்த காலகட்டத்தில் தான் திருமாவளவன் களத்துக்கு வந்தார். எல்லாருமே தமிழ் தேசிய கருத்தியல. ஐயா ராமதாஸ் தோக்க காலத்துல தமிழ் தேசிய கருத்தியல் அவங்க இறங்கினாங்க. அப்ப சுபியால எவ்வளவு தமிழ் தேசிய கருத்தியல் அன்னைக்கெல்லாம் அவருடைய பற்றாளர் இருந்தாங்க. அவரை பின்பற்ற அவர்கள் இனி தொடர்ச்சியா வாங்கி படிச்சவன். இவங்கதான் எனக்கு தமிழ் தேசிய கருத்தியலை ஊட்டினாங்க. இந்த முப்ப இன்னைக்கு சொல்லுது, இந்த முட்டை செடியில காய்க்குமான்னு யாரு நாம் தமிழர் பிள்ளைகள் கேட்குமா? அங்க எவ்வளவு அறிவாளி பிள்ளை இருக்குங்கிறது இந்த முட்டைக்கு தெரியாது. முட்டை செடியில காய்க்குமான்னு கேட்டாக்கா அவரு சொல்றாரா, யா கோசு முட்டை வரும்போது கோழி முட்டை வராதா? செடியில் தானே வருது, வந்தாலும் வாங்கும். இந்த பூமுட்டை எப்படிப்பட்ட சாப்பிடலாம் என்று சொல்லுது பாரு. வரலாற்று பேராசிரியரா இருந்தீங்கன்னா ஒரு பூமுட்டை இது என்ன இவர் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் சமன்பாட்டுல அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன். தமிழர்கள் மைனஸ் பார்ப்பனர்கள் ஈஸ்வரிக்கப்பட்ட திராவிடர்கள். சரி, இப்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். தமிழர்கள்ல தமிழ் பிராமணர்களை கழிச்சுட்டா மீதி இருக்கிறது திராவிடர்கள். சரிதானே? அப்ப திராவிடர்கள் முழுக்க முழுக்க தமிழர் தானே? பார்ப்பனர் நீக்கப்பட்ட தமிழர். சரிதானே? அப்புறம் என்ன கொப்புக்காங்க தெலுங்குக்கு என்ன வேலை? அது உள்ள கல்விக்கு என்ன வேலை? அது உள்ள மலைக்கு என்ன வேலை? இதுக்கு ஈக்குவேஷன் முடியாது. இப்ப இந்த நாள் திராவிடர் வருது இல்ல. அப்புறம் அந்த திராவிடர் பக்கத்திலேயே தெலுங்கு எப்படி வரா, கன்னடம் எப்படி வரா, மலையாளம் எப்படி வரா, எல்லாரும் திராவிட சொல்லாடல் எப்படி வருது? உன் சமன்பாடு சப்னாவதிய ஈக்குவேஷனை டிரைவ் பண்ண முடியலையே. தமிழர்கள் மைனஸ் பார்ப்பனர்கள், நான் தமிழ் பார்ப்பனர்களோ பிராமணர்களோ கழிச்சுட்டப்பா, மிஞ்சி நிக்கிறது தமிழர்களா நிக்கிறோம். அந்த தமிழ் திராவிடர்களா? அப்ப நான் இந்த திராவிடங்கிற முழுக்க தமிழ் குடி இருக்கணும் இல்லையா? அதுல தெலுங்கு குடி வரக்கூடாது, கன்னட குடி வரக்கூடாது, மலையாள குடி வரக்கூடாது. எல்லா குடியும் நிக்குது. எப்படி நிக்குது? அப்ப தமிழர்கள் பிராமணர்கள் நீங்கன்னா திருப்பி திராவிடா இருக்கணும். அது பிராமணர் நீங்க தமிழுக்கு சொல்லிட்டு போவோம்.
ஏன்னா கூமுட்டா போல திராவிடங்களை யார் சொல்லுது? பிராமணர்கள், வட இந்திய பிராமணர்கள், தென்னிந்தியா ஓடி வந்த பிராமணர்களுக்கு வச்ச பேரு திராவிடர்கள். உலக பேர திராவிடா. திராவிடம்னா ஓடி போனவங்க பொருள். வந்தேங்கி புலம்பெயர்ந்தாலும் ஓடி போனவன். பேரு தமிழ்மா. இதெல்லாம் நிறைய புரிதல் இல்லாத அது தமிழ் இல்லைங்கிறாங்க சில பேர். வடமொழிக்கு மேற்கு தமிழ். திரிங்கிற ஒரு சொல்லுக்கு 5க்கும் மேற்பட்ட பொருள் இருக்கு. விளக்கத்திரி, விளக்கத்திரி பொருள் பெயர். பாவம் திரிந்து விட்டது பண்பு பெயர். இந்த மாடு ஊர் திரிந்தது வினை பெயர். ஊர் தெரிஞ்ச மாடு. இந்த பையன் காலையில இருந்து ஊர் தெரிஞ்சிட்டு வரான். கிராமப்புறத்துல இந்த சொல்லாடல். அப்ப திரிதல் புலம்பெயர்வார். இந்த சொல் வேறு தமிழ்ல இருக்கு. இந்த புலம்பெயர்ந்ததற்காக திரிங்கிற சொல்லு வடமொழிக்கு போகும்போது திரான்னு மாறுது. வடமொழியில இருந்து ஆங்கிலத்துக்கு போகும்போது துரோன்னு மாறுது. திரி, திரா, துரோ. துரோன்னா எரிதல், புலம்பெயர்தல். ஒரு பொருள் இடம் விட்டு இடம் தகருது. இப்ப புரியுதுங்களா? திராவிடம்னா புலம்பெயர்தல். அப்ப வடக்கே இருந்த 5 மொழிவழி தேசத்துல இருந்த பிராமணர்களுக்கு பஞ்ச கவுன்னு பேரு. அவதான் முதல்ல அவங்க வந்து குடியேறது சத்தான இடம். அங்க இருந்து தெற்கு நோக்கி புலம்பெயர்றாங்க. வாழ்வாதாரம் தேடி புலம்பெயர்றாங்க. அப்ப இங்க 5 மொழிவழி தேசிய நாடுகள் இருக்கு. மக்கள் தமிழ் இருக்கு. அப்ப மலையாளம் இல்ல, தமிழ் இருக்கு, கன்னடம் இருக்கு, தெலுங்கு இருக்கு, ஒரியா இருக்கு, மராத்தி இருக்கு. விந்து சாப்பிடுவாங்க இங்க தெக்க. இவங்களும் தென்னிந்தியாவில திராவிடம்பாங்க. விந்து சாப்பிடுற மலைக்கு தெக்க. இந்த 5 இந்து சாப்பிடுற மலைக்கு தெக்கதான் இந்த நாடு இருக்கு. 5 நாடும். இந்த 5 நாடுகளுக்கு புலம்பெயர்ந்த பிராமணர்களை ஓடி போனோம்னு சொன்னான். எப்படி? அங்க இருந்த பிராமணர், அங்க இருந்த பிராமணர்கள் இங்க வந்தவங்கள 5 நாட்டுக்கும் ஓடி போனவன். எப்படி இது? 5 நாட்டுக்கு ஓடி போனவன். பஞ்ச திராவிடா. பாச்சுன்னா 5, திராவிடம்னா புலம்பெயர்ந்தவன் ஓடி போனவன். 5 பகுதிக்கு ஓடி போனவன் அப்படிங்கிறது தான் அந்த திராவிட பஞ்ச திராவிடாங்கிற பொருள். அப்ப 5 பகுதிக்கு உடையாதது யாருன்னா பிராமணர்கள். அங்க இருந்த பிராமணர்கள் இங்க இருந்த பிராமணர்களை பஞ்ச திராவிடா அப்படின்னாங்க. கும்பகோணத்து பார்ப்பனர்கள் தங்களுடைய குடிப்பட்டமா திராவிட திராவிட மேட்டன்னு போட்டாலே உங்களுக்கு பிராமணனுடைய அந்த இதுதான் வரும். இததான் அவங்க அங்க எழுதி வச்சிருக்கான். அவன் என்ன பண்ணான்? இந்த 5 பகுதிக்கு வந்த தென்னிந்தியாவுக்கு வந்த பிராமணர்களை திராவிடர்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப தென்னிந்தியாவுல வந்த பிராமணருக்கு தான் திராவிடான்னு பேரு. அத இவரு என்ன பண்ண கால்குண்டு கோப்பு இந்த பொதுவா ஒரு பேர் தேடும்போது சரியா பிராமணரை சொன்னா மற்றவங்களுக்கு தான் என்ன 5 பகுதியும் தென்னிந்தியாவை குறிக்கிறதுக்கு ஒரு திராவிடன்னு சொல்லு இருக்கு. அது பிராமணருக்கு தான் குறிக்குது. அது பிராமணர் குறிச்ச சொல்லு அந்த இடத்தை சேர்ந்த மற்றவங்களுக்கும் வருகிறோம் சார்ந்த மாதிரி அது திராவிட குடும்பம், மொழி குடும்பம் அப்படின்ட்டாரு. ஏன்னா அந்த திராவிடங்கிறது பிராமணர்களுக்கு வச்ச பேரு. அதுக்குள்ள சரியா தான் வச்சிருக்காங்க. ஓடி போனவன் இல்ல ஒடியாண்டவங்கிற பொருள்னு வச்சுக்கீங்க. இப்ப நீங்களும் ஒவ்வொரு திராவிடன் தப்பு இல்ல. ஏன்னா நீங்க திராவிடன் தான் ஒடியாண்டவன். வந்தேரி இருக்கவன் பொருள் சுருக்கமா சொன்னா திராவிடன்னா வந்தேரி. இங்க வந்து கூடியவங்க வந்தேரி திராவிடன்னு வச்சுக்கீங்க. அது சரியான சொல்லுன்னு வச்சுக்க, தப்பு இல்ல. எங்களையும் ஒவ்வொரு திராவிடங்கிறீங்க. இந்த மனித திராவிடம் சொல்லக்கூடாது. சீமான் சொன்னது எந்த பிராமணர்களை விதிநிலைப்படுத்தி தமிழ் தேசிய ஓர்மையும் எழுச்சி இந்த மன்னரை விடக்கூடாதுன்னு தடுத்து அதை திராவிட எழுச்சியா நீங்க மாத்தினீங்களோ அதுக்கு நீங்க பயன்படுத்தின பார பிராமணியங்கள் தத்துவம் இல்லையா? அதே பிராமணிய தத்துவத்தை அதுல எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய, தமிழை நேசிக்கக்கூடிய, தமிழ் இனத்தை நேசிக்கக்கூடிய தமிழ் பிராமணர்கள், உணர்வாளர்கள் இருக்கிறவங்க
எங்களுடைய துணைக்கு வைக்கணும். அதே பிராமணத்தை நாங்க கூட சேர்த்துக்கிட்டு உங்களை காலி பண்றோம், குடிச்சவரை இடிக்கிறனால இதுல என்ன தப்பு? அததானே பண்ணியா? நீங்க ஏன் இருந்தீங்க? பிராமணரே எங்க எதிர்ப்பு அதை காட்டுறீங்க. சித்தாந்த எதிர்ப்புங்கிறது அது 1000-2000 வருஷங்களாமா இருக்குமா? பிராமணிய என்னைக்கு ஆசிர்வக கோட்பாட்டில இருந்து ஜைனம் தோன்றிச்சோ, ஜைனம் தோன்றதுக்கு முன்னாடியே வைதிகம்னு ஒரு கருத்தியல் தோன்றிச்சு. அது ஆசிர்வகத்தன்னும் தோன்றிச்சு. ஆசிர்வகம் தான் தமிழர் மெய்யியல். அதுக்கு எதிராக வைதிக மெய்யியல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நம்ம எடுத்துக்கணும் வரோம். ஒண்ணு இவங்க வந்து வழிகாட்ட வேண்டியது இல்லை. கண்டிப்பா சிவபாக்கிய உரையில இருந்து, வள்ளல்ல இருந்து, வைகுண்டர்ல இருந்து, இவரு காதல் பாட்சா இது வச்சிருக்காரு. அதுல இருந்து எல்லாருமே நம்ம வந்து அந்த தத்துவங்களுக்கு எதிராக இருக்கோம். அதனால அவங்க என்ன பண்றாங்க, தமிழத்துடைய பண்பாட்டு கூறுகள்ல இருக்கக்கூடிய அனைத்து சடங்கு முறைகளும் பண்டிகைகளும் ஆசிர்வ கூறுகளை உள்வாங்கி நின்றது இன்னைக்கு நிற்குது. இத மக்கள்கிட்ட அழிக்க முடியாத பிராமணர்கள் கருத்தியெல்லாம் அது வேற கருத்து சொல்லி மாத்திட்டாங்க. இத்தனை ஈவேரா வந்து சொன்னான். ஈவேராவுக்கு உண்மையிலேயே அறிவு இருந்தா இதனுடைய உண்மையான மெய்யியல் கூறு என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லிருக்கணும். அவன் முட்டாள்தனமா வச்சான். அது இல்லடா, இது உண்மையானது இருந்துதான் நீ கண்டுபிடிச்சு சொல்லணும்ல. அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இல்லை. நீ பகுத்தறிவு தந்தை, பகுத்தறிவு பகலன்னு இவன் பட்டம் கொண்டு இருக்கான். அவனுக்கு என்னன்னா சீமானுக்கு கருத்தியெல்லாம் போக முடியலைங்க. அங்க கூட்டா இருக்கிறது வைத்தறிச்சலா இருக்கு. கைத்தட்டுறாங்கடா. அங்கெல்லாம் வந்து இது கைத்தட்ட கூட்டம் இல்ல. அவர் என்ன பேசுறாருன்னு கேட்கறதா அப்படிங்க. சீமான விஜய்க்கு இருக்கிற சீன் போட்ட மாதிரி எட்டி பாக்குறதுக்கு போனோம் இல்ல. என்ன கேட்டா சீமான பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. வலைமுறையில இருக்கிற கருத்தை கேட்டா போதும். கருத்துக்காகத்தான் அங்க போற கூட்டம் மொழிய அவரை எட்டி பார்க்கணும், தொட்டு பார்க்கணுங்கிற கூட்டம் கிடையாது. அதெல்லாம் வேற கூட்டம். இப்ப அவர் வைக்கிற ஒவ்வொரு கருத்துக்கும் எதிர்கருத்து உங்களால வைக்க முடியல என்னும் பொழுது முட்டிக்கிறாங்க, மோதிக்கிறாங்க, கோபம் ஓவர வருது. யாரு ஜெயராமா சுகைவெளிகளுக்கெல்லாம் கோபம் ஓவர வருது. என்ன பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க பெரியார் ஒருவர் தான் பெரியார், அதான தலைப்பு, கூட்டம் தலைப்பு. பெரியாரை பத்தி என்ன பேசுறீங்க? ஒருவரையும் பேசலாம். அவர் பேசுறதுக்கு நாலு கணக்கா பேசலாம். பெரியாரை பத்தி அவரு கோட்பாட சொல்லலாம். அவர்களை தரக்குறைக்க பேசுறதுல அவரு கோட்பாடு, பெரியாரின் தத்துவம், பெரியாரின் சாதி ஒழிப்பு, பெரியாரின் பெண் விடுதலை, பெரியாரின் மூடநம்பிக்கை ஒழிப்பு, இப்படி பல்வேறு தத்துவங்களை பெரியார் சொன்ன கருத்துக்களை எடுத்து பேசுறதுக்கு பல நாள் பேசுற கருத்து இருக்கு. இதெல்லாம் பேசுறாங்க. அதனால அவர் பெரியாரு நீங்க சொல்லல. அவர் சீமான ஒவ்வொருத்தரும் பெரியார் சொல்லும் போது சொல்றாங்கல்ல. நீங்க அதை விட்டுட்டு இவங்க சீமான பேசுறதுக்கு மட்டுமே கூட்டம் போட்டு அதுக்கு அந்த கூட்டத்துக்கு சீமான் என்ன ஆயிடுச்சுன்னா பெரியார சீமான் ஆகிடுச்சு. சுபவி தோத்து போனாரு. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சீமான கட்டிக்கும் பொழுது பேசும்போது வலையில நான் அந்த பேரை சொல்ல மாட்டேன். எப்படி அந்த பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேங்க? சீமானு சொன்னா அவர் பெரியார் ஆகிடும். பிறந்தவங்கல்ல. அதுக்கடுத்து 1 வருஷத்துக்கு முன்னாடி சாரமாடியா பேர சொல்ற அளவுக்கு வந்தியா? இப்ப பெரியார் ஒவ்வொருத்தரும் பெரியார் இந்த கூட்டம் போட்டுட்டு அந்த பெரியாரு உங்க பெரியாரை பத்தி, உங்க தந்தை பெரியாரை பத்தியே பேசாது. முழுக்க சீமான பத்தியே சுவை பேச வச்சாருன்னா இப்ப சீமான் செஞ்சுட்டாரா? கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. சீமாக்கிற சொல்ல வாயிலாக சொல்ல மாட்டேன். உன்னை வந்து வெந்துட்டாரா? இனிமேல் தேர்தல் வரைக்கும் நீ வேற வழியே இல்ல. நீ பேசுற பூரா பெரியார் கருத்து, பகுத்தறிவு, வெங்காயம் எதுவுமே பேசுற போதில்ல. சீமா 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 வெறி போயிட்ட அதை இது தனிமனித விமர்சனம் தான். இப்ப சீமானுடைய கோட்பாட்டுல ஒரு கோட்பாட்டை எடுத்துக்கினேன். மரம்ங்கிற தலைப்புல விவாதிக்க தயாரா? மண்ங்கிற தலைப்புல விவாதிக்க தயாரா? நீருங்கிற தலைப்புல விவாதிக்க தயாரா? முடியாது. இதுல விட்டு சொல்லிடுற பன்னீர் சொல்லிட்டாப்ல. எனக்கு ரொம்ப கோபம் வந்துட்டுது. திராவிட பன்றி அப்படின்னு சொல்லிட்டாப்ல சீமா. அது எங்களால் தாக்க முடியாது.
பெரியார் கிரியாரி எல்லாரும் விஷயத்துல திராவிட பண்டின்னு சீமான் சொல்லலாம். சீமான் பண்டின்னு சொல்றதுக்கு வரலாற்று தரவு இருக்கு. அந்த தரவு சீமானுக்கு தெரிஞ்சு சொன்னாதான் தெரியாது, சொன்னாதான் தெரியாது. விஜயநகர ஆட்சியினுடைய கொடி என்ன பண்ணீங்க? நாயக்கர் ஆட்சியுடைய கொடி என்ன கொடி? தெரியலங்க ஐயா. பன்றி கொடி. ராஜராஜ சோழனுடைய கொடி புலிக்கொடி இல்லையா? சேரன் கொடி வில்லம்பு, பாண்டியன் கொடி மீன். விஜயநகர நாயக்கர் கொடி என்ன கொடி? பன்றி கொடி. அப்ப பன்றி கொடி இறைச்சியா உள்ளவங்க இப்ப சூரிய கட்சிக்காரன் சொல்லுவாங்கல்ல, திமுக காரன் சூரிய கட்சிக்காரன், அதிமுக ரெட்டலக்காரன் அப்படின்னு சொல்றல, சின்னத்தை வச்சு ஒருத்தவங்களை சொல்லல. புலி பரம்பரைன்னா சோழ பரம்பரை, மீன் பரம்பரைன்னா பாண்டிய பரம்பரை. இப்ப பன்றி பரம்பரைன்னா எந்த பரம்பரைமா? விஜயநகர ஆட்சி பரம்பரை தானே. ஆமா ஆமா. அப்ப பள்ளி பரம்பரை பள்ளியை நாங்களா போய் கொடியில வச்சோம். சீமானா சொல்லி விஜயநகர ஆட்சி கொடியில பள்ளி படம் வரைஞ்சிட்டு வந்தாரு. 50 வருஷத்துக்கு முன்னாடி சீமானா பிறந்திருந்தாரு. ஏன்னா பள்ளி கொடியை வச்சது நீங்க, அப்புறம் உங்களை பள்ளி பயணம் சொல்லாத என்ன சொல்றது? இதுக்கு எடுத்துக்காட்டு விஜயநகர ஆட்சி காலத்துல தமிழகத்துல கட்டப்பட்ட ஒரு கோயில்ல, எந்த கோயில் எனக்கு தரவு தெரியல, ஆனா புகைப்படம் பார்த்த ஒரு மனிதன் நிக்கிறான். அந்த மனிதனுக்கு தலை பன்றி தலை. அந்த மனிதன் 2 பக்கமா 2 கையையும் ஒரு யானையையும் ஒரு ஆமையையும் பிடிச்சி தூக்கி வச்சு நிக்கிறான். அவன் கழுத்தை பிடிச்சிருக்கான், 2 செத்து தொங்குது. இந்த சிலைக்கு பொருள் ஏதாவது உங்களுக்கு புரியுதா? இல்லைங்க. நிக்கிற மனிதன் தலை பன்றி தலை. அவன் 2 கையிலையும் பிடிச்சி வச்சிருக்கிறது யானையும் ஆமையும். இப்ப பன்றி தலை, பன்றி சின்னங்கிறது விஜயநகர ஆட்சியினுடைய சின்னம். அப்ப பன்றி தலையோட நிக்கிற மனிதன் விஜயநகர மன்னன். அந்த ஆட்சி குறிக்குது, அரசு குறிக்குது. ஆசிரியங்கிற மெய்யியல் கோட்பாட்டின் அடையாள கூலி யானை. தலைவழி பயணத்தை கடல்கோள் பெருங்கோள் வரும் பொழுது புலம்பெயர்வதற்கு தமிழர்களுக்கு கடல் வழி பயணத்தை காட்டியது ஆமை. தரைவழி பயணத்தை பாதையை கொடுத்தது யானை. இரண்டுமே தமிழர்களுடைய அடையாள சின்னங்கள், தமிழர்களுக்கு வழிகாட்டிகள். தமிழர்கள் வணங்கக்கூடிய ஒரு உயிரினம் ஆமையும் யானையும். அப்ப தமிழனுடைய சின்ன யானைன்னா தமிழம் செதரா புரிஞ்சு போச்சா? ஆமை யானைன்னா தமிழ் இனம். அது தமிழ் இனத்தினுடைய அடையாளத்தை நான் கொண்டுட்டேன்னா தமிழ் இனத்தையே கொண்டுட்டேங்கிறது தான் பொருள். ஒரு பன்றி ஒரு யானையும் ஆமையும் கொண்டுட்டது. அப்ப தமிழ் இனத்தின் அடையாளப்பூரான ஆமையையும் யானையையும் வடுகை இனம் ஆளுமை செய்கிறது, முற்றாக அழித்து விட்டதுங்கிறதா பொருள். இப்ப திருப்பி இந்த யானையினுடைய வாரிசா இருக்கிற நானோ சீமானோ நீங்களோ இந்த ஆமையினுடைய வாரிசா இருக்கக்கூடிய தமிழினத்தினுடைய பிள்ளைகளோ இந்த பன்றிய அடிச்சு உதைக்கணுமா இல்ல காலி பண்ணணுமா வேணாமா? எங்களை அழிச்சவங்க அழிச்சுதானே ஆகணும். அதனாலதான் திராவிடம் பண்ணிட்டாரு சீமா. இந்த வரலாறு சீமானுக்கு தெரியுமா தெரியாதாங்க? தெரியாது. அவர் தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாது சொன்னாலும் திராவிடம் பன்றிகள்ங்கிறது நம்ப வச்சது இல்ல. பன்றிய அவங்களே கொடியா வச்சிருந்தாங்க. அவங்க பண்பாடுதான் நம்ம எடுத்துட்டு நம்ம ஒட்டி நம்ம அவங்களுக்கு அவங்கள பன்றின்னு நம்ம சொல்லலாம். அவங்கதான் அவங்க வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு படம் என்ன பண்ணு தெரியல, திரைப்படம் நம்ம இளைய அமைச்சர் இருக்காரு இல்லையா, துணை முதல்வர் இருக்காருல்ல, அவரு நடிச்ச ஒரு படம் இருக்குல்ல, ஏதோ ஒரு படம் எனக்கு புரியல. அதுல பன்றிக்குட்டி வளர்ப்பாரு, பன்றி வளர்ப்பாரு, பன்றிக்குடிய தனியை கொடுத்தினர் இருக்கிற மாதிரி ஒரு படம் பார்த்து தெரியல. அது அந்த பாசம்லாம் அந்த மரபு வழிபட்டது. அதனால நீங்க சீமான் தனி மனிதனை நீங்க எதுல வேணாலும் பார்க்கலாம். சீமான் விதைக்கக்கூடிய கோட்பாட்டு தத்துவங்கள் இருக்குல்ல, அந்த தத்துவங்கள் 100 100 பல்லாயிரமாக தமிழ் வருங்கால இளைஞர்களுடைய ஆழ்மனதில் முளைத்து அது துளிரெடுக்க ஆரம்பித்து விட்டது.
இந்த நரைச்ச திராவிடம்னா இனிமே வேலைக்கு ஆகாது. நீ போனாக்க என் வயசுல உள்ளவெல்லாம் திராவிடம் பேசி நிக்கிறான். அவன் போட்டான்னா அடுத்தது ஆள் இல்ல, இவனுக்கு கீழே ஆள் இல்ல, அந்த நிலையில இருக்கு. மோதிரம்னா மோதுங்க. அதோட இன்னொன்னு இருக்குன்னா, எதுக்கு சீமானுக்கு ஓகே இன்னொன்னு சொன்னாரு. இப்ப இவர் வந்து காசு கொடுத்தாருமா, பழைய ஓய்வூதிய திட்டம் இருக்குல்ல, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட்டாராம். யாரு இதே முதல்வர் 5 வருஷமா பண்ணல, இதுக்கு முன்னாடி பண்ணல, 20 ஆண்டுகளுமா அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதிமுக பண்ணல. இப்ப நாளைக்கு தேர்தல் வந்த உடனே சென்ற ஆண்டு பொங்கலுக்கு காசே கொடுக்கல, இப்ப 3000 ரூபாய் கொடுக்கல. இப்ப தேர்தல் வந்த உடனே இப்ப இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து அமல்படுத்திருக்காங்க. இருக்கிறது 4 மாசம். 4 மாசத்துக்கு தொகையை கொஞ்சம் கொடுப்பாங்க, மொத்த தொகை கொடுக்க முடியாது. அடுத்தது ஆட்சிக்கு வந்தா கொடுக்கலாம், கொடுக்காது விட்டு போகலாம். வேற ஆட்சிக்காரங்க வந்து அவன் பேசிக்க போறாங்க அப்படின்னா. இதனால இவர் சொல்றாரு, சுவையை சொல்றாரு, தொகுதிக்கு 10,000 ஓட்டு கூடுதாம. இந்த திட்டத்தை அமல்படுத்துறதால தொகுதிக்கு 10,000 ஓட்டு திமுகவுக்கு கூடுது. இப்ப சீமானுக்கு பயம் அனுப்புங்கிறாரு. இப்ப இவர் வாய்ந்தது என்ன சொல்றாருன்னா, தொகுதிக்கு 10,000 ஓட்டு கூடுதலா வாங்கறதுக்காகதான் இதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோங்கிறாரு. புரியுதா? எப்படி எப்படிலாம் வாக்கு வாங்கலாங்கிறதுக்காக ஓய்வூதிய திட்டம் உங்களுக்காக நாங்க கொடுக்கல, எப்படியும் 10,000 ஓட்டு வாங்கலாங்கிறதுக்காக தான் கொடுத்துருவாங்க. சுமையினுடைய ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி கட்சிக்காரர்களுக்கு என்ன பண்ணீங்க? இப்ப அண்டா குண்டா ஒவ்வொரு தொகுதியை கொடுத்துட்டாரு, வீடு கொடுத்தாச்சு. இப்ப பொங்கலுக்கு போட்ட காட்சியில தேர்தல் நேரத்துல வரும். 3000ங்கிறது எப்படி சீமானுடைய கடுமையான இந்த எதிர்ப்பால இந்த ஆண்டு ஒரு ஓட்டுக்கு 5000 தாண்டி போவோம், விட மாட்டோம். 5000 தாண்டலாம். இன்னும் கடுமையான தாக்கல் வரும்போது வாக்குக்கு 10,000 கூட கொடுக்கக்கூடிய சூழல் வரும். பாமர மக்கள் இல்லாத மக்கள் வாங்கி குழைக்கிட்டு அவங்க மட்டும் காசு தானே. அதனால திராவிடத்தை முட்டு கொடுத்து இன்னும் எத்தனை கடை எது போன்ற கடை வந்தாலும் உங்களுக்கு பதில் சொல்ல சீமான் இல்லைன்னா சீமான் தேவையில்ல, சீமான் தம்பிகள் இருக்காங்க. என்ன போன்ற உங்களோட வயசுக்குள்ள ஆளுங்க இருக்கவங்க பூராங்க திராவிடத்தில் தான் நட்சத்திர நினைக்காதீங்க. இங்க தமிழ் தேசியத்தில நட்சத்திர இருக்கு. அதனால இவருடைய குளங்கள் எரிச்சல் இன்னும் கூடட்டும். சீமான் நான் எங்கேயும் உடம்பு சரியில்லை பாத்துக்கிட்டாப்ல. சீமானுக்கு எந்த காலத்திலயும் அவர் இது கத்துனா இதுக்கு மேல கத்துனாலும் ஆகாது. ஆனா தினம் மாத்திரை சாப்பிட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க, உடம்பு சூடு ஏத்தாதீங்க. பிபி சுகரை வந்துட போகுது. தேர்தல் முடிகிற வரைக்கும் நீங்க வந்து சொம்பு தூக்கத்துக்கு இருக்கணும். உங்களை நம்பிதான் நீங்க எலெக்ஷன் வர எலெக்ஷன் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணி ஆகணும். அது வரைக்குமாவது பிரச்சாரம் பண்ணதுக்கு கொஞ்சம் நிதானமா பேசுங்க. ஒரே இடத்துல சீனி மறுநாளே மண்டை போட்டுறாங்க. நீங்க நெடுவில் வாழணுங்கிறத எங்க ஆசை. அதனால கொஞ்சம் நிதானமா வண்டியை ஓட்டுன்னு சொல்லி இதுவரை இந்த செவிக்கு செவிப்படுத்த நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, நன்றி.